அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இப்போ நம்ம 17வது அதிகாரத்துக்கு போகிறோம். 17வது அதிகாரமும் 18வது அதிகாரமும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 17வது அதிகாரமும் 18வது அதிகாரமும் யாரை பற்றி சொல்லுது அப்படின்னாக்கா, அந்தி கிறிஸ்துவாகிய மணவாட்டியை பற்றியும் மகா பாபிலோன் இந்த இரண்டும் பற்றியும் இந்த 2 அதிகாரங்களில் எழுதப்பட்டிருக்குதுமா. நிறைய விஷயங்கள் இதில் வருது. இந்த 17வது அதிகாரமும் 18வது அதிகாரத்தில் நான் சொல்கிற, அதாவது வேதத்தில் இருக்கிற வசனங்களைத்தான் நான் எடுத்து பேச போகிறேன். எந்த ஒரு மக்களையும் குற்றப்படுத்தவோ காயப்படுத்தவோ நான் விரும்பலை. நான் குற்றப்படுத்தலை, நான் காயப்படுத்தலை. வேதத்தில் இன்னும் எழுதி இருக்குது, அதனுடைய அர்த்தம் என்ன, அந்த அர்த்தத்தை தான் நான் பேசுகிறேன். அதனால் என் மேலே தயவு செய்து யாரும் கோபப்படக்கூடாதுங்க. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு வசனத்தில் எழுதியிருக்கு. இந்த ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவர் தான் அழைச்சாரு. ஆண்டவர் எனக்கு இந்த ஞானத்தை கொடுக்கலன்னா, இந்த வெளிப்பாடு எனக்கு கிடைக்கலன்னா, நான் இப்படி உட்காந்து பப்ளிக்காக உலகத்துக்கு இந்த நற்செய்தியை வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற கடைசி கால செய்தியை என்னால் பேச முடியாதுங்க. ஆண்டவர் தரிசனம் கொடுத்து அபிஷேகித்து வெளிப்பாட்டு வரங்களினால நிரப்பி ஆண்டவர் இந்த ஊழியத்தை செய்ய சொன்னதுனால நான் செய்கிறேன். இப்படி நான் செய்வேன்னு நான் என்னுடைய சிந்தனையில் ஏற்பட்ட காரியம் கிடையாதுங்க. இது தேவனுடைய திட்டம். இதற்காகவே என்னை பல வருடங்களாக என்னை ஆயத்தப்படுத்தி வசனத்தின் மூலமாக எனக்கு வெளிப்பாட்டை கொடுத்து, கற்றுக் கொடுத்து, ஆர்வத்தை கொடுத்து, அவருடைய ஆவியினால என்னை நிரப்பி என்னை ஊழியத்தை அவர் தான் செய்கிறார். ஆவியானவர் எனக்குள்ள இருந்த ஆவியானவர் செய்கிற ஊழியம் அவர் தான் பேசுறார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அதனால இந்த 17வது அதிகாரமும் 18வது அதிகாரத்தில் வர காரியங்கள் எல்லாமே அந்தி கிறிஸ்துவ அவனுடைய மணவாட்டியை பற்றியும் பாபிலோனை பற்றி சொல்கிற காரியங்கள். அதை என் மேலே யாரும் கோபப்படக்கூடாதுங்க. இப்போ நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்துக்கு வரோம். 1லேருந்து 4 வசனங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வசனங்களை படிச்சிடலாம். 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்களின் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசிதனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசிதனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனான். யாரை? யோவான. அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல்
ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ ரதாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசிதனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள் அப்படின்னு வசனத்தில் எழுதப்பட்டிருக்குதுங்க. தண்ணீரின் மேல் உட்கார்ந்திருக்கிற ஸ்திரீ அப்படின்னு வேதத்தில் எழுதியிருக்குதுங்க. வெளிப்படுத்தின 17வது அதிகாரம் 4வது வசனம், அதாவது அந்த ஸ்திரீ எப்படி எப்படியெல்லாம் உடுத்திருப்பான்றது எழுதப்பட்டிருக்குது. இப்போ திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற என்கின்ற வார்த்தையின் மறைபொருள் என்ன? திரளான தண்ணி மேல ஒரு பெண்ணு உட்காந்துக்கிறா அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. அப்ப தண்ணின்னா என்ன அர்த்தம், அந்த ஸ்திரீனா யாரு அப்படின்றத இப்ப பார்க்கலாமா. திரளான தண்ணீர்கள் அப்படின்றது திரளான மக்களை குறிக்கிற அடையாளமாகும். தண்ணி மக்களை குறிக்கிற அடையாளம். தண்ணீர்களின் மேல் உட்கார்ந்திருக்கிற, தண்ணி மேல நான் உட்கார்ந்துக்கிறேன், சேர் மேலதான் நான் உட்கார்ந்துக்கிறேன், நான் தரையில உட்கார்ல. அப்ப அந்த ஸ்திரீ தண்ணி மேல அப்படின்னா மக்களின் மேல அப்படின்னா தண்ணீரின் மேல் உட்கார்ந்திருக்கிற என்கின்ற வார்த்தை, தண்ணீரின் மேல் என்பது மக்களை ஆளுகை செய்கிற தலைவன். தண்ணீர் மேல் என்பது மக்கள் மேல ஆளுகை செய்கிற ஒரு ஆள், மக்கள் மேல் அதிகாரம் உள்ள ஒரு தலைவன், மக்கள் மேல அதிகாரம் செலுத்துகிறவன், ஆளுகை செய்கிறவன், அதிகாரம் உள்ளவன் ஒரு தலைவன், அதாவது ஒரு லீடர் என்பது அர்த்தமாகும். தண்ணீரின் மேல் ஒரு ஸ்திரீ உட்கார்ந்துக்கிறான்னா அந்த தண்ணீரின் மேல் அப்படின்றது மக்களின் மேல், மக்களை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு லீடர், ஒரு தலைவன் அப்படின்ற அர்த்தமாகும். அடுத்தது மகாவேசியோட அப்படின்ற வார்த்தை வருதுங்க. மகாவேசியோட அப்படின்னா வேசி என்கின்ற வார்த்தை கட்டின புருஷனை விட்டுவிட்டு இன்னொருவருடன் வாழும் வாழ்க்கைத்தான் வேசி என்று சொல்லப்படும். இங்கு ஆவிக்குரிய வேசிதனம் என்றால், வேசின்னா என்ன, தாலி கட்டண புருஷனை விட்டுட்டு இன்னொரு ஆண் மகனோடு கூட போய் சேர்ந்து வாழற தவறான வாழ்க்கைத்தான் வேசி. அது மட்டும் இல்ல, பல பேரோடு கூட அவ வாழ்ந்திருப்பா, பல ஆண்களோடு கூட அவ உறவு வச்சுட்டு இருப்பா. அந்த மாதிரி முறைகேடான அந்த ஒரு உறவு முறை வாழ்க்கைத்தான் வேசி அப்படின்னு சொல்லி சொல்றது. இந்த வேசி மகாவேசின்னு வேதத்துல வருது. அப்போ மகாவேசின்னு பெரிய வேசி, பயங்கரமானவா அப்படின்னு சொல்லுது. இத ஆவிக்குரிய வேசிதனம். நம்ம வேதத்துல உலக பிரகாரமான வேசிதனம் இல்ல, ஆவிக்குரிய வேசிதனம். அதாவது உண்மையான வேசிதனம் என்றால், அதாவது ஆவிக்குரிய வேசிதனம் என்றால் உண்மையான தெய்வத்தை விட்டுவிட்டு போலியான தெய்வத்தை வழிபடும் காரியத்தை வேசிதனம் என்று குறிப்பிடுகிறது. வேதத்துல அப்படிதான் எழுதியிருக்கு. அப்ப நான் இயேசு கிறிஸ்துவ நான் வணங்குற ஆள், இயேசு கிறிஸ்துவ நான் ஆராதிக்கிறேன். அவர் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவன், அவர் தான் கடவுள், இயேசுதான் கடவுள். அவரை விட்டுட்டு, கடவுளை விட்டுட்டு வேற எதையோ போய் நான் வணங்குறேன்னா நான் என்ன செய்யறேன், ஆவிக்குரிய வேசிதனம் செய்யறேன்ற அர்த்தம். அதுதான் இங்க வேதத்துல மகாவேசி அப்படின்னு எழுதப்பட்டிருக்குதுங்க. இந்த வேசிதனத்தை குறிக்கிறதுக்கு வேதத்துல எசேக்கியேல் 16வது அதிகாரம் 15வது வசனம்,
நீயோ வென்றால், இஸ்ரவேலை பார்த்து சொல்றாரு, நீயோ வென்றால் உன் அழகை நம்பி உன் கீர்த்தியினால் சோர மார்க்கமாய் நடந்து, சோர மார்க்கமாய்னா வேசிதனமாய் நடந்து, வழிபோக்கரில் போறவங்க வரவங்களோட கூட உனக்கு நேர்பட்ட யாவர், உனக்கு இஷ்டமான யாவரோடு கூட, உனக்கு யாரெல்லாம் பிடிக்குதோ அவங்களோடு கூட வேசிதனம் பண்ணினாய் என்று எசேக்கியேல் கூறுகிறார். வேசிதனம் பண்ணன அப்படின்னு எசேக்கியேல் சொல்ற. யார சொல்றாரு? இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாரு. உண்மையான தெய்வம் என்னை விட்டுட்டு நீ வேறொரு தெய்வத்தை போய் நீ வணங்குறியே அப்படின்றதுக்காகத்தான் வேசிதனம் பண்ண சோர மார்க்கமா போனேன்னு சொல்லி எசேக்கியேல் 16வது அதிகாரத்தை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த முழு அதிகாரமா ஆவிக்குரிய வேசிதனத்தை பற்றி தான் எழுதியிருக்கோம். இஸ்ரவேல் மக்கள் எப்படி உண்மையான தெய்வத்தை, வானத்தின் பூமியை உண்டாக்கின யெகோவா தேவனை விட்டுட்டு அவங்க எப்படி இன்னொரு தெய்வத்தை போய் வழிபட்டாங்கன்றத அதில் தெள்ள தெளிவாக எழுதியிருக்குது எசேக்கியேல் 16வது அதிகாரம். தயவுசெய்து அதை முழுசாக எடுத்து படிச்சு பாருங்க. அதை தான் ஒரு வசனம் இப்போ நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டியிருக்கிறேன். பூமியின் ராஜாக்கள் வேசிதனம் பண்ணினார்களே அப்படின்னு வசனத்தில் எழுதியிருக்கு. உலகம் முழுவதிலும் உள்ள மக்களில் பூமியின் ராஜாக்கள் வேசிதனம் பண்ணினார்களே. பூமியில் இருக்கிற ராஜாக்கள்னா பூமியில் இருக்கிற தேசங்களை ஆளுகை செய்கிற தலைவர்களும் அந்த தேசத்து மக்களும், தேசத்தில் இருக்கிற மக்களும், உலகம் முழுவதும் உள்ள மக்களில் ஒரு கூட்டத்தினர் வேசியோடு சேர்ந்து அவர்களும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தெய்வத்தை விட்டுவிட்டு பொய்க்கடவுள்களை வழிபட்டார்கள் அப்படின்னு வேதத்தில் எழுதியிருக்குதுங்க. பூமியின் ராஜாக்கள் வேசிதனம் பண்ணினார்கள் அப்படின்னா இந்த வேசியோட, இந்த தண்ணீர் மீது உட்காந்து கொண்டிருக்கிற இந்த மகா வேசியோடு கூட பூமியில் இருக்கிற தேசத்து தலைவர்களும் தேசத்து மக்களும் சேர்ந்து அவங்களும் வேசிதனம் பண்ணாங்க. அவங்களும் அதே மாதிரி தான் மற்ற தெய்வத்தை போய் வணங்கினாங்க அப்படின்ற அர்த்தம். அவருடைய வேசிதனம் மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. இதெல்லாம் நான் வசனங்க சொல்றது. அவளுடைய வேசிதனம் மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே என்கின்ற வார்த்தையானது வேசிதன மதுவால், மதுனாக்கா போதை, குடிக்கிறோம், இல்லை சாராயம் குடிக்கிறோம், விஸ்கி குடிக்கிறோம், ரம்மு குடிக்கிறோம், எதோ போதை கொடுக்கக்கூடிய பானங்களை குடிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் குடித்தா என்ன ஏறும்? போதை ஏறுது. இந்த மாதிரி பானங்கள் எல்லாம் குடித்தாக்கா போதை ஏறுது. அப்படி குடித்தவன், உலக பிரகாரமாக நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேங்க, அப்படி அந்த போதை கொடுக்கக்கூடிய பானங்களை குடித்தவன் போதை ஏறி அதிகமாக அவன் குடிச்சிட்டான்னாக்கா அவனுக்கு அதிகமான போதை ஏறுது. அந்த குடியினால அதிகமான போதை ஏறுது. ஏறி விழுந்து கிடப்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு கூட பூமியில குடிக்காரனுங்கெல்லாம் குடிச்சிட்டு ஆங்காங்க ரோட்டுங்களில் எங்கெங்கே விழுந்து கிடக்கிற காட்சி இன்னைக்கு நம்ம பூமியில பார்க்குறோம். ஏன்னா புத்தி வேலை செய்யல, மதி மயங்கி போச்சு, புத்தி வேலை செய்யல, மயக்கம் அதிகமான போதை ஏறதுனால நான் எங்க இருக்கிறேன், நான் என்ன செய்கிறேன்னு அவனுக்கே தெரியாது. அதுதான் வேசிதன மதுவால் அப்படின்னு வருதுங்க. அந்த மாதிரி போதை ஏறினவனுக்கு இந்த அதிகமாக குடிச்சிட்டு போதை அதிகமாக ஏறி போகுது பாரு, அவங்கிட்ட போய் நீ என்ன சொன்னாலும் ஒன்றும் புரியாது, ஒன்றும் விளங்காது. ஏன்? மூளை வேலை செய்யல, மூளையில் என்ன ஏறிட்டு இருக்குது? போதை. அந்த போதை கொடுக்கக்கூடிய பானம், அதனால ரசாயன மாற்றம் மூளையில் ஏற்பட்டு போதையில் இருக்கிறான், மயக்கத்தில் இருக்கிறான், மூளை வேலை செய்யல, அந்த குடி தான், அந்த பானம் தான் வேலை செய்யுது. அந்த மாதிரி மயக்க நிலையில இருக்கிறான்னா
வேசிதன மதுவால் போதை என்பது. இங்க என்ன சொல்றாங்க? அவளுடைய வேசிதன மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. வெறி. இந்த குடி குடிக்கிறவங்க இன்னைக்கு பொழுது விடிச்சிட்டா உடனே குடி குடிக்கணும்னு எண்ணம் வரும். வெறி. குடி குடிக்கிறதுல வெறி ஏறி போகுது. அது போல இந்த போதை என்பது, இந்த ஆவிக்குரிய போதை அப்படின்னா எதுன்னா பொய் மதங்களில் உள்ள கொள்கைகளை குறிக்கின்ற அடையாளமாகும். பொய் மதங்களில் உள்ள கொள்கைகளை குறிக்கின்ற அடையாளம் தான் அந்த போதை. அந்த போதை அதிகமா ஏறிட்டு இருக்குது. யாருக்கு? அந்த வேசியோடு கூட வேசியை பின்பற்றவர்களுக்கு, வேசியோடு கூட சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதிரி போதை, இந்த மாதிரி பொய் மதத்தில் உள்ள கொள்கைகளை குறிக்கின்ற அடையாளம் என்ற போதை பூமியில் உள்ள மக்களுக்கெல்லாம் அது ஏறிட்டு இருக்குது அப்படின்னு வசனம் சொல்லுது. மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. வசனம் சொல்லுது மதுவால். மதுவால் அந்த குடி போதையினால பூமியின் குடிகளுக்கு வெறி கொண்டிருந்தார்களே. வெறி பிடிச்சவங்க மாதிரி. அது ஒரு அடிக்ஷன். ஒரு அடிக்ஷன் மாதிரிங்க அந்த போதை. அதுலேருந்து வெளி வரவே அது ஒரு அடிமைத்தனம். அதாவது இந்த போதைன்றது ஒரு அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்தில் போய் மாட்டிக்கிட்டாக்கா அதுலேருந்து வெளியே வர முடியாதுங்க. இந்த குடி போதைன்ற அடிமைத்தனத்தில் அந்த பாவத்துக்குள்ள போய் விழுந்துட்டா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அதுபோல மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. அந்த கள்ள போதனை, பொய் மதத்தில் உள்ள கொள்கைகளை குறிக்கிற அடையாளம் தான் போதை. அந்த போதை அதிகமாக ஏறி மக்கள் வெறி பிடிச்சவங்க மாதிரி இருக்கிறாங்களாம். அதாவது மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டு இருந்தார்களே. குறிப்பிட்ட வகுப்பை சேர்ந்த மக்கள் இவளுடைய கொள்கையில் மூழ்கி போயிருப்பார்கள். அதாவது இந்த பூமியில் இருக்கிற மக்கள் அந்த வேசியினுடைய போதையினால அப்படியே மூழ்கி போயிட்டு இருப்பாங்க. அதுலேருந்து வெளியே வர முடியாது அவங்கள. அதான் போதை ஏறி போச்சே, மயங்கி போச்சே, அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்களே, வெளியே வர முடியல அப்படின்றாங்க. இந்த வேசிக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற நியாய தீர்ப்பை உனக்கு காண்பிக்கிறேன் வா என்று தேவதூதன் யோவானை ஆவியில் வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். இப்பேற்பட்ட வேசிக்கு ஆண்டவர் தண்டனை கொடுக்க போறாரு. அந்த தண்டனை என்னன்றது உனக்கு காட்டுறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு யோவானை வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போய் காட்டுறாராம். அப்படி போய் கூட்டிட்டு காட்டும் போது என்னத்தை காட்டுறாரு? 7 தலைகளையும் 10 கொம்பும் உள்ள சிவப்பான மிருகம் அத்தை காட்டுறாரு. அந்த 7 தலை என்பது 7 மலைகளை குறிக்கிற அடையாளம். 7 தலை 7 மலையை குறிக்கிற அடையாளம். இந்த மலை எங்க இருக்குது? இன்னைக்கு பூமியில இந்த 7 மலை எங்க இருக்குதுன்னா ரோம் நகரை குறிக்க. ரோம் தான் 7 மலைகளால சூழப்பட்டிருக்குது. ரோம் நகரம் 7 மலைகளின் மேல் அமர்ந்திருக்குது. 10 கொம்புகள் என்பது 10 ராஜாக்களை குறிப்பதாகும். இந்த பூமியில 10 தேசத்தினுடைய தலைவர்களை குறிக்கதான் அந்த 10 கொம்பு. இந்த 10 ராஜாக்கள் தான் மிருகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிற ஸ்திரீயோட 1 மணி நேரம் ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள். இந்த பூமியில் இருக்கிற அந்த 10 ராஜாக்கள் வராங்க பத்தியா கூட்டணியில, அந்த ராஜாக்கள் எல்லாம் இந்த வேசிதனம் தண்ணீரின் மீது உட்காந்து கொண்டிருந்தா பாரு மகா வேசி, அவளோட கூட இவங்க ஒப்பந்தம் பண்ணிக்குவாங்களாம். 1 மணி நேரம் அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்களாம், உடன்படிக்கை செய்து கொள்வாங்களாம். சிவப்பான மிருகம் என்பது, சிவப்பான மிருகத்தை தானே கொண்டு போய் காட்டினாரு. அதுக்கு 7 தலை இருக்குது, 10 கொம்பு இருக்குதுட்டாரு. 7 தலை
7 மலையை குறிக்குது. 10 கொம்பு 10 தேசத்து தலைவர்களை குறிக்கிற அடையாளம். சிவப்பான மிருகம் என்பது அந்தி கிறிஸ்து மனிதர்களை கொலை செய்கிறவன், கொலைபாதகன் என்பது அர்த்தமாகும். சிவப்பான மிருகம், சிவப்பு வந்து ரத்தத்துக்கு அடையாளம். அப்போ அந்தி கிறிஸ்து மனிதர்களுடைய ரத்தத்தை சிந்துகிற ஒரு கொலைக்காரன். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 4வது வசனத்தின்படி இந்த ஸ்திரீ இந்த பெண் மகாவேசி தண்ணீரின் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்தா பார். அந்த வேசி சிவப்பான மிருகத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிறா. தேவதூதன் வந்து யோவான வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போய் காட்டுறாரு. அங்க கூட்டிட்டு போய் காட்டும்போது ஒரு சிவப்பான மிருகம் காட்டுறாரு. அந்த மிருகத்துக்கு 7 தலை 10 கொம்பு இருந்துச்சுன்றாரு. அந்த மிருகம் வந்து சிவப்பு கலர்ல இருக்குதுன்ட்டாரு. அந்த மிருகத்து மேல ஒரு பெண்ணு உட்காந்துக்கிறாளாம். இந்த வேசி தான் உட்காந்துக்கிறா, மகா வேசி. அவ எப்படியெல்லாம் இருக்கிறாளாம் தெரியுமா? அவ என்னென்ன உடுத்தி இருக்கிற பாரு, அவளுடைய அலங்கரிப்பை கொஞ்சம் பாருங்க. ரதாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு இருக்கிறாள் என்பது அப்படின்னு வசனம் சொல்லுது. எதில் தரிச்சிருக்கிறா? ரதாம்பரமும் சிவப்பு ஆடையும். ரதாம்பரமும் சிவப்பு ஆடை பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் இந்த 5 வகையான பொருட்களால் அவ அலங்கரிக்கப்பட்டிருக்கிறா அப்படின்னு வசனம் சொல்லுது. புரியுதா? இந்த 7 தலை 7 மலைகளை குறிக்கிற அடையாளம் நான் சொன்னேன். அப்போ இந்த 7 மலை எங்கே இருக்குதுன்னா ரோமாபுரியில் தான் இந்த 7 மலை இருக்குது. அந்த 7 மலை மேலே தான் ரோமாபுரியை அமைஞ்சிருக்குது. இது யாரை குறிக்குது? இந்த பெண், பொய் மதத்தை சேர்ந்த இந்த பெண் யாரை குறிக்குது அப்படின்னா, அதாவது ரோம் நகரில் இருக்கிற மத தலைவர் யாரு? போப்பு குறிக்கிற அடையாளம் தான் இந்த தண்ணீரின் மீது அமர்ந்திருக்கிற ஸ்திரீ. போப்பாண்டவர் பதவி ஏற்கும் பொழுது இரத்தினங்களினாலும் ரதாம்பரத்தினாலும் முத்துக்களினாலும் பொன்னினாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அவங்க ஆடை சிவப்பு ஆடை, தலையில இருக்கிற அந்த தொப்பி தங்கத்தால் ஆனது, அதில் இருக்கிறது வைடூரியம், அதாவது ரதாம்பரத்தினாலான கற்களினால் பதிந்த அந்த கிரீடம். அப்புறம் முத்துக்களினாலும் ஆடை வந்து அவங்க போட்டுட்டு இருக்கிற அந்த ஆடையில முத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கும், கிரீடத்தில் இருக்கும், பொன்னினாலும் முத்துக்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அப்போ பதவி ஏற்கும்பொழுது கையில் அந்த செங்கோலை கையில் கொடுப்பாங்க. செங்கோல் வந்து ஆளுகை செய்யுது, ஆட்சியாளர்களுக்கு அதிகாரம் உள்ளவங்களுக்கு கொடுக்குற ஒரு அடையாளம் தான் அந்த செங்கோல். அந்த கோலை கையில் கொடுப்பாங்க. அது எல்லாமே பொன்னினால் ஆனது தான். இது போப்பு பதவி ஏற்கும் பொழுது இப்பேற்பட்ட விலை உயர்ந்த பொருட்களினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். இந்த பெண் யாரை குறிக்கிறது என்றால், அதாவது கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவரை குறிக்கிற ஒரு அடையாளம். புரியுதுங்களா? கத்தோலிக்க சபையினுடைய தலைவரை குறிக்கிற அடையாளங்கள் தான் இதெல்லாம். இன்னும் நம்ம விவரமா டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம்.
இப்போ நான் இதை மேலோட்டமாக தான் வாசித்து இருக்கிறேன். இப்போ 4 வசனங்களை பற்றி தான் இப்போ நான் பேசியிருக்கிறேன். தண்ணீரில் மேல் அமர்ந்திருக்கிற ஸ்திரீ, ஒவ்வொரு வசனத்துக்கு இன்ன அர்த்தம்னு இப்போ உங்களோட கூட நான் பேசியிருக்கிறோமோ. இது ஆவிக்குரிய அர்த்தங்கள். இப்ப இந்த மகாவேசிக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்க போறாரு அப்படின்னு எல்லாம் வேதத்துல இருக்குதுமா. அது எப்படியெல்லாம் நியாய தீர்ப்பு வரப்போகுது, எப்படியெல்லாம் அழிக்கப்பட போறாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள். பூமியில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் வர்த்தகத்துல வியாபாரத்துல எல்லாம் ஈடுபடுறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை வசனமா நம்ம பிரிச்சு நம்ம பார்க்க போறோம். இப்போ தண்ணீரின் மேல் அமர்ந்திருந்த ஸ்திரீ, அதை பத்தி மட்டும்தான் இப்ப நம்ம பார்த்துருக்குறோம். மீதியான காரியங்களை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ரகசியம் மகா பாபிலோன் 5வது வசனம், ஒரே ஒரு வசனத்தை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரகசியம் மகா பாபிலோன் சுருக்கமான செய்தி தான் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஒட்டு மொத்தமாக சேர்த்து நான் சொல்லலைங்க, ஒவ்வொரு வசனமாக நம்ம இருக்கிறோம். அதனால் சலிப்படைய வேண்டாம். வெளிப்படுத்தின விசேஷத்தை படிங்க. ஆண்டவர் உங்களுக்கும் நிறைய காரியங்களை வெளிப்படுத்துவார். இது படித்தா புரியலையேன்னு ஒதுக்கிட வேண்டாம். வெளிப்படுத்தின விசேஷம் புதிய ஏற்பாட்டில் கடைசியாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு புஸ்தகம். இது ஏன் கடைசி அந்த புஸ்தகத்தை வச்சிருக்கிறாங்கன்னா, கடைசி காலத்தில் நடக்க போகிற நிகழ்ச்சி. அதனால தான் கடைசி அந்த புஸ்தகத்தை வச்சிருக்கிறாங்க. அதனால இதில் இருக்கிற ரகசியமெல்லாம், இதில் இருக்கிற வெளிப்பாட்டு விளக்கமெல்லாம் தெரிஞ்சிக்க கூடாது அப்படின்னு சாத்தான் மக்களுடைய மனக்கண்களை குருடைய வச்சுக்கலாம். புரியல படிச்சா புரியல, ஒதுக்கி தள்ளிடுது. அதனால இப்போ நிறைய பேர் வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி பேசின்னு வராங்க. ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேங்க. அதனால் வெளிப்படுத்தின விசேஷத்தை படிங்க. இப்போ நான் பேசினேன் பார்த்தீங்களா, இதை குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எல்லார்கிட்டையும் இந்த செய்தியை, மகாவேசி தண்ணீரின் மேல் அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த மகாவேசி யார் அப்படின்ற செய்தியை நீங்கள் ஷேர் பண்ணிக்கங்க. இன்னும் கூட நிறைய விஷயம் வருது, பார்ப்போம்.